இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தரமான சம்பவங்கள் இருந்த ஒரு சூப்பரான கதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா கண்டிப்பா இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் இல்ல. இது கொஞ்சம் 18+ சம்பந்தப்பட்ட கண்டென்ட் கூடிய ஸ்டோரி தான். நானும் நிறைய படங்கள் பார்த்திருக்கேன். ஆனா இந்த படத்துல வர ஹீரோயினோட நடிப்பு மாதிரி எந்த படத்துலயும் நான் பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மா அடிச்சு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். உண்மை சொல்ல போனா இந்த கதையில வர இந்த ஹீரோயினுக்கு நான் ஒரு ரசிகனாவே மாறிட்டேன்னு வைங்களேன். நான் அழகை பத்தியோ இல்ல வேற எந்த ஒரு காரணத்துக்காகவோ இந்த ஹீரோயினை பத்தி நான் இவ்வளவு பில்டப் கொடுத்து பேசல. இந்த படத்துல அவங்க பண்ணிருக்கிற அந்த நடிப்பு அது நடிப்பு மாதிரி இல்ல. அந்த அளவுக்கு அவங்க தத்ரூபமா இந்த கதையில நடிச்சிருக்காங்க. இல்ல வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு டெலிகிராம்ல MK தமிழ் எக்ஸ்பிளைன் சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டோரிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சேனலோட பேர்ல சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. இப்ப நான் சொன்ன பேர்ல சர்ச் பண்ணா கண்டிப்பா அந்த சேனல்ல இந்த வீடியோக்கள் எல்லாமே இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த படங்களோட பேரை நான் கீழே கொடுக்க பாக்குறேன். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த கதையில் நீங்க அங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லணும்னா ஹீரோயினுக்கு இன்னைக்கு தான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அப்படி கல்யாணம் ஆன அதே நாள் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேற வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பூசங்காரனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஹீரோயின் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அவளுக்கு கிளீன் பாஸ்ட் எல்லாம் கிடையாது. அவ காலேஜ்லயே பல பேர் கூட கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் இருந்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒருத்தன் ஒரு அவதூற பரப்பி விட இதை கேட்கிற ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஹீரோயினை வெளியே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோயினோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த படத்தோட மீதி ஸ்டோரி. மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த படத்தை பாருங்க. இந்த மாதிரி கதைகள்லாம் பிடிக்கும்னு சொல்றவங்க மட்டும், பிடிக்காதவங்க தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே இந்த படத்தோட ஹீரோயினை தான் காமிக்கிறேன். ஹீரோயின் ரொம்ப மனசு வருத்தத்தோட அவளோட அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள இருந்து வெளியே அப்படி அவங்க வெளியே வரும்போது அங்க பக்கத்துல இன்னும் ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கான். அவன் யாருன்னு பார்த்தா இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டு மாதிரி தான். ஹீரோயினுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்லயே வச்சிருக்கான்னு வைங்களேன். ஹீரோயின் பல கனவுகளோட அவங்க கல்யாண வாழ்க்கையை முடிச்சு இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிருப்பாங்க. ஆனா அது எதுவுமே நடக்காம ஹீரோயின் இப்படி வெளியே வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட விசாரிக்க அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன வெளியே துரத்தி விட்டான், அதுதான் காரணம், வேற எது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த ரீசனுக்காக தான் நான் வெளியே வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லல. மேலோட்டமா ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி இவங்க கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லியிருப்பான். அப்போ இவன் என்ன சொல்றானா, உங்க ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரியே நிஜமாவே நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் தானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்க, அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு காலேஜ்ல ஒரு சில லவ் எல்லாம் இருந்தது உண்மைதான். ஆனா அது முழுக்க முழுக்க இப்போ அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து இப்ப பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இவங்க கிட்ட கேள்வி கேட்கறாங்க. கரெக்ட் தானே? அப்படி பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு சொல்லி பெருசா எடுத்துக்காம நம்ம ஊருக்குள்ள இருந்திருந்தா இன்னைக்கு ஊர்ல பல பேருக்கு கல்யாணமே ஆயிருக்காது. ஏன்னா கிளீன் ஹிஸ்டரின்னு சொல்லி எவனுக்குமே இருக்காது. மேபி என்ன மாதிரி ஊருக்குள்ள ஒரு 4 90s கிட்ஸ் ஒழுக்கமா இருந்திருப்பாங்கன்னு வைங்களேன். இனி வரும் ஜெனரேஷன்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பெருமையா சொல்லிக்கலாம்ல, அதுக்காக தான். இப்ப இதை கேட்கிற இவன் நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம். அப்ப ஹீரோன்னு சொல்றானா, இப்படி சந்தேகப்படுறதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எப்படித்தான் இந்த ஆண்கள்லாம் இப்படி இருக்கலாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவன் ஹீரோனுக்கு ஜாலர் அடிக்கிறான். கூடவே ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பாங்க, மேலோட்டமா தான் இந்த பிரச்சனையை இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஒரு மெசேஜ் அனுப்புனதுக்காக எல்லாம் சந்தேகப்பட்டு உங்க ஹஸ்பண்ட் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுங்கிறது ஏத்துக்க முடியாத விஷயம். இதை என்னால ஜீர்ணிச்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேச, இரு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு, நான் உங்ககிட்ட அவன் மெசேஜ் அனுப்புனதுக்காக தான் என்ன வெளியே அனுப்புறான்னு சொல்லி சொல்லவே இல்லையே, அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, இல்ல நீங்க சொன்னீங்க ஆனா பதட்டத்துல அதை மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ சமாளிக்க பாக்குறேன். இல்ல நீ நல்லாவே போய் சொல்றேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது எப்படி நான் சொல்லாமலே உனக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து வந்த மெசேஜ் மூலியமா தான் அவன் என்ன தப்பானவன் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு வெளியே அனுப்பிட்டாங்கிறது உனக்கு தெரிஞ்சது. இந்த உண்மையை நீ சொல்லிதாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கண்டிஷனா கேட்க அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றான். ஹீரோயினோட புருஷனுக்கு அந்த மெசேஜ் அனுப்புனதே இவன் தான் போல. சாரிங்க தெரியாம அனுப்பிட்டேன், ஒரு ஃபன்னுக்காக தான் பண்ணேன். ஆனா இது உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடுன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அது எப்படி நீ இன்னொருத்தனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு அவசரம் பரப்பி அவன் வாழ்க்கையை க்ளோஸ் பண்ண போப்பியா, இதுல என்ன விளையாட்டு இருக்கு, எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இவங்க கிட்ட கேட்கறேன். அப்போ இவன் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, இல்ல நான் உங்களை ரொம்ப வருஷமா மனசுக்குள்ள காதலிச்சிருக்கேன், நீங்க என்னோட காதலை புரிஞ்சுக்கல, அது இல்லாம இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுங்கிறத என்னால ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இதை கேட்கிற ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்னடா இது, நாம இவனை எந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இவன் நம்மளை எப்படி இப்பெல்லாம் யோசிச்சு வச்சிருக்காங்கிற மாதிரி இவங்க கிட்ட கேட்க, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, மெசேஜ் அனுப்புனது நீ தானே, இப்போ என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இந்த பிரச்சனையை நீ தான் சால்வ் பண்ணி வைக்கணும், தெரியாதனமா மெசேஜ் அனுப்பிட்டேன், ஹீரோயின் ஒழுக்கமானவதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்களோட இந்த பாதியிலே நின்னு போன லைஃபை நீ தான் தொடங்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, அதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களை காதலிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டேன், இதுக்கப்புறமும் நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட தான் வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கேட்க, நீயும் நானும் சேர்ந்து வாழ்றது அப்படிங்கிறது இந்த காலத்துல சாரி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு செட் ஆகாது, நான் ஆல்ரெடி வேற ஒருத்தவங்களுக்கு மேரிட் ஆயிட்டான் ஒருத்தி, அப்படி இருக்கும்போது நீ எப்படி எங்கூட சேர்ந்து வாழ முடியும், இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இவனுக்கு சொல்லி புரிய வைக்க பாக்க. ஆனா அப்பவும் அவனுக்கு ஏத்துக்கிற மனநிலையே இல்லை. நான் உங்களை ரொம்ப வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் உங்களை என்னோட மனைவியா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கிற மாதிரிலாம் இவன் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க. இது வந்து அவங்களால ஏத்துக்கவே முடியாது. நீ இதுக்கு மேலையும் அந்த உண்மையை ஒத்துக்கலன்னு சொன்னா மேபி நான் லீகலா ஏதாவது பிரச்சனைக்கு உன்னை கொண்டு போய் விட வேண்டியது வரும், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நான் தள்ளி விட்டுறாது, நீ கொஞ்சம் எனக்கு பரிச்சயம்
முக்கியமான ஆளு அப்படிங்கறதா நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இதே வேற யாரா இருந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லி எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இவனை எச்சரிக்கிறான். ஆனா அப்பவும் நீ என்னோட காதலை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இவன் திரும்ப திரும்ப ஹீரோயினை அவங்கள அக்செப்ட் பண்ணி வைக்கதான் சாரி அவனோட காதலை ஏத்துக்க சொல்லிதான் பேசிக்கிட்டு இருக்கானே தவிர ஹீரோயின் சொல்ற அந்த விஷயம் இவனுக்கு மண்டையில இன்னும் ஏற மாட்டேங்குது. இது சரியா வராது. நான் வேற யாருக்கிட்டையாவது இந்த உண்மையை சொல்லி உன்னோட முகத்தரைய இப்பவே கிழிக்க போறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் எழுந்து போக அப்போ ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு டிமாண்ட் மட்டும் தான் வைக்கிறேன். அது என்னன்னு சொன்னா அட்லீஸ்ட் உங்க கூட என்னால காலம் பூரா வாழதான் முடியாது. இந்த ஒரு நாள் முதல்வன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் மனைவியா நீங்க என் கூட வாழ முடியுமா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க இதை கேட்கிற ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆகுறான். ஏன்னா இவன் இப்படிப்பட்ட ஒரு டிமாண்ட ஹீரோயின் கிட்ட வைப்பான்னு சொல்லி அவங்களுக்கே இது நாள் வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க கிட்ட ஹீரோயின் கேட்க அப்போ என்ன சொல்றானா உங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரிச்சான ஒருத்தர். நீங்க ஆல்ரெடி அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க கூட சேர்ந்துதான் நீங்க வாழ விருப்பப்படுறீங்க. ஆனாலும் அவன் உங்களை சந்தேகப்பட்டு வெளியே அனுப்பிட்டான். ஆனா அந்த சந்தேகத்துக்கு மிக முக்கிய காரணமா நீங்க என்னத்தான் நினைக்கிறீங்க? நான் வந்து காம்ப்ரமைஸ் பேசினா உங்களோட லைஃப் மறுபடியும் மூத்தா ரன் ஆகாது. இதுக்கு எனக்கு ஒரே ஒரு டிமாண்ட் என்னன்னா நான் உங்ககிட்ட வச்ச இந்த கண்டிஷன் தான். இதுக்கு நீங்க ஓகே சொல்லிட்டா இந்த பிரச்சனை இதோடய முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண பார்க்க அப்போ ஹீரோயின் இதெல்லாம் சரியா வராது, எனக்கு இது விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறேன். ஆனா அப்பவும் இவன் ஹீரோயினை வர மாதிரி இல்லை. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை பல வருஷமா காதலிச்சு உங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற ஒருத்தனை நீங்க இப்படி ஏமாத்துறது எந்த விதத்துல சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இவன் ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பவும் ஹீரோயின் அது முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி நீங்க என்னோட கண்டிஷனுக்கு ஓகே சொல்லல அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் நான் வந்து உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அந்த அன்னோன் நம்பர்ல இருந்து வந்த மெசேஜ் பத்தி பேச போறது அப்படின்னு சொன்னா நீங்க சேர்ந்து வாழ்றதுங்கிறது இந்த ஜென்மத்துல சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் இவன் சொல்ற அந்த டிமாண்டுக்கு ஓகே சொல்லிடலாமா, இதுதான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்றான். அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நீ இதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்போ ஹீரோயின் சொல்றானா நீங்க சொல்ற எல்லா கண்டிஷனும் எனக்கு சம்மதம் தான், நான் வெளியே இந்த டீடைல்ஸே தெரியாம பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறான். இந்த கதையில இன்னொரு ட்விஸ்ட்னு பார்த்தா ஆக்சுவலா ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு கிடையாது. இந்த ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் சிஸ்டர் எல்லாம் சொல்லுவோம்ல அப்படிப்பட்ட ஒரு உறவு முறையில இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் இந்த ஹீரோக்கு. அதனால தான் ஹீரோயின் இவங்கிட்ட இவ்வளவு தூரம் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்போ ஹீரோவும் ஒரு கண்டிஷனை போடுறான். நமக்குள்ள நடந்த இந்த விஷயம் வெளியே இருக்கிறவங்க யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நீங்க சொல்றதை விட எனக்கு தான் பிரஸ்டீஜியஸ் ப்ராப்ளம். என்னை அறியாமலே நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது எதுக்காக அப்படி ஒரு காதல் வந்துச்சுங்க சொல்லி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவன் ஹீரோயினை அவங்க கிட்ட வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க அவளோட மேரேஜ் லைஃப கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கறக்காக இவங்கிட்ட இதுக்கு அவங்க ஓகே சொல்லிட்ட மாதிரி தெரியும். இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கோட இந்த கதை முடியுது. நம்ம சேனல்ல வர ஸ்டோரிஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கு. MK தமிழ் எக்ஸ்பிளைன் சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா அந்த கதையில அங்க பாத்துக்க முடியும். ஒரு சில படங்களோட பேரை நம்ம என்னால சொல்ல முடிஞ்சா அதை கமெண்ட்ல கொடுத்துருவேன். சொல்ல முடியாது சொல்ல முடியும் மாதிரியான பெயர்ல இது இல்ல அப்படின்னா அந்த கதைகள்லாம் நீங்க டெலிகிராம்ல தான் பார்த்தாங்கன்னு வேற வழி இல்லை. அந்த சேனல்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நான் அவங்களை கம்பல் பண்ண கிடையாது. அட்லீஸ்ட் அந்த படங்களோட பேரை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அங்க போய் பார்த்து தான் ஆகணும். எனக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இனி அடுத்தடுத்து நம்ம சேனல்ல நிறைய வீடியோக்கள் வரப்போகுது. இந்த மாதிரியான கண்டென்ட் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.